இங்க இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில எப்படி ஒரு பங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல ஆசைப்படுறேன். நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய், அவர் பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட லோகநாதனோட பையன். ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். கன்னடம் தெரியாம நான் கஷ்டப்பட்டு, அதற்கு பின்னால கன்னடத்துல நிறைய படங்கள்ல எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்துல என்ன சகிச்சுக்கிட்ட உங்க அப்பாவுக்கும் நீரங்கி சர்மாவுக்கும் கேபி சாருக்கும் என்னோட நன்றி. அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க, அவங்கள பத்தி அப்புறம் சொல்றேன். பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர். வழக்கமா தெலுங்கு ஷூட்டிங், கன்னடா, மலையாளம்லாம் ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ்னு வந்தோடனே ஒரு தர்மம் வந்துடும், நம்ம தாய்மொழி இதுக்கு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனா இவரோட டயலாகை பார்க்கும்போது தான் அதுல இருந்த உணர்ச்சிகள், அதுல இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழமா இருந்தது. நடிக்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டயலாக்ஸ் நான் இந்த படத்துல தான் பார்த்தேன். ரொம்ப இதை பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரா எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தாரு. அப்படி இருந்தது ஹாசினி, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. உங்க டயலாக் பத்தியும் அப்புறம் அந்த பொண்ணு ரம்யா பத்தியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு அவரு. ஸோ அதனால உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆந்தம் இருக்கு, அதை எழுதினது அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுங்க. நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம், எண்ணம், தனிமரம், நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால அவங்க எல்லாரையும் பத்தி பேசணும், நான் என்னை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலா மாஸ்டர் என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்ல, அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்துல இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்க ஒரு டான்ஸ் டிராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் அந்த இடத்துல தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ கிட்டத்தட்ட 55 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 55 வயசுல நான் அந்த இடத்துல தொங்க விட்டு என்னோட சேஃப்டி, அது மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்ப பட்ஜெட் பெருசா இருக்காது. அதனால நாங்க 4 டான்சர்ஸ் போறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃபிளைட்ல. அப்ப கலா சொல்லுவாங்க, நான் இல்லாம நீங்க அந்த ஆந்திரத்துல தொங்கக்கூடாது, அதனால ஃபிளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க. அவ்வளவு பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். இங்கே கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏனென்றால் இந்த படம் நிஜமாவே தேவா சார் பா விஜய் எழுதினார் படத்தில், அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசுல ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி இல்லை, சுதா வச்சேனே சொல்றேன். 75 வயசுல இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியர்ல வந்திருக்குன்னா அது கண்டிப்பா அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்க அருண் கொஞ்சம் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமா என் நாடகங்களை ஈரோடுல போட்டுட்டு இருக்கிறோம். இந்த நாடகத்தை நான் பண்றேன்னு முன் வந்த சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன், எவ்வளவு படம் பண்ணீங்க சார், ஒரு தரம் கூட என்ன உங்க படத்துல யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள் இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த ஃபைனல் நீங்க பார்க்க போறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்கிரீன் பிளேயை பக்காவா மைண்ட்ல ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி greatness of the directors of the 80s and 90s. Suhasini will appreciate that. அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமா ஒரு ஷாட் எடுத்துட்டு அதுல ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றது அது எல்லாரும் பண்றாங்க. ஆனா இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து 1971 நவகிரகம்ல படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் அவரை தான். சரி, நம்மெல்லாம் ஒரே வழியில வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது.
நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ் ஃபவுண்டேஷன். அப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாம வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதுல ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்துல. அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார். அதுக்கு மேல மாளிகையை கட்டிட்டு அதுல யாராரு குடி இருக்கிறதுன்னு பார்த்தா, இங்க நீங்க பாருங்க, மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சு போட்டிருக்கீங்க அந்த படத்துல, இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்னு கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரும் ஐ மீன் என்னன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி வந்து எனக்கு சின்ன போனி டெயில்ஸ்ல இருந்து நான் பார்த்திருக்கேன். ராஜபார்வையில் நாங்க நடிச்ச போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுல இருந்து நான் பார்த்திருக்கேன். கமலும் நானும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட். பட் நான் சொல்லி முடிக்கல, நீ பண்றியானு பண்றேன், நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கனி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்றார், அவர் எவ்வளவு ஹியூமிலிட்டி பாருங்க. ஒரு இசையமைப்பாளர் தன்னை பத்தி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. அற்புதமான ஒரு தருணம். சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்னா யோசிப்போம். அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கைய நமக்கு தெளிவா இருக்கிற நேரத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு. விஜயம் சார், உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மதுமன் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பி வச்சான்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு போயாச்சுன்னதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக உட்காந்தாரு. நான் சாப்பிட்ட சொன்னேன், ஜேபி சாப்பிட்டேன், இதுதான் சார் இருக்கேன். இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழே இருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோடனே, கதவை திறந்தோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னா, இல்லை நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தன் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்து, அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிதான் நான் சாரை பார்த்தேன். என் குருநாதரோட வேற ஒரு உருவமாக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது அவ்வளோ ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சுரேஷனை கூப்பிட்டாரு. சுரேஷனை பற்றி சொன்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர். என்னுடைய குருநாதரோட பயணப்படும் போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷன் நான் பேர சொல்லுவார் எங்கள் டாக்டர். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ பரபரப்பான இயக்குனர். அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர் தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் பண்ணா ஒன்றும் நீ வா உட்கார், ஏன் பழக்கம் அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் நான் முன்னாடி உட்கார வச்சாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். ஸ்டார்ட் சும்மா கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும்.
எனக்கு இந்த அண்ணா எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எடுங்கண்ணா, கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பேசி வந்துடுறேன். அப்படி எடுத்துட்டு போய் எனக்கு ஆனால் என்னோட இருக்கும்போது டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டைரக்டரோட பேசிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் அந்த குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன இயக்கத்திலும் எங்கள் டைரக்டர் இருப்பார். இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியா என்னை காஸ்ட் பண்ண சரேஷ் சாருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிட்டு இருக்கு, இன்னும் இதுக்கப்புறமும் பேசும். அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாரு சார். ஸோ அதை சொல்லும் போது எனக்கு இமோஷனலாக நான் இந்த படம் பண்ணணும்னு மைண்டில் நினைச்சிட்டேன். ஏன்னா எங்க அப்பா ஐசியூல 6 days இருந்து இறந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கிருந்து டாக்டர் கிட்ட என்னை வந்து பெருமையா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்னோட டாக்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில பயோமெடிக்கல் படிக்கிறேன் அப்படின்னு. 4th டே வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ள இருந்தது, அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்ன யாரும் தெரியல, யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. ஸோ அது ரொம்ப ஹார்டா ஹிட் பண்ணிருச்சு. அது எனக்காக இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்குலாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்ல ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்துல ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியும்ன்றத நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சார் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்றேன் என்ன சொல்லுவாரு. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க. சார் வந்து எனக்கு கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன், அப்படியே பண்ணு அப்படின்னாரு. சரி இதை ஒரு அப்ரிஷியேட் பண்றாரா இல்லை என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. அடுத்த ஷாட்லயும் வந்து பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்டேன், நீ ஒண்ணு பண்ணு, இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ண, அது போதும் அப்படின்னாரு. சரி அப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இவர் நம்மளை அப்ரிஷியேட் தான் பண்றாரு, நம்ம பெர்ஃபார்ம் பண்றது ஓகே போல அப்படின்னு நினைச்சேன். பட் ஹி இஸ் வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிங். அது வந்து நான் சின்ன பொண்ணு இவளுக்கெல்லாம் என்ன இந்த பொண்ணுக்கெல்லாம் என்ன அப்ரிஷியேட் பண்ண அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் மானிட்டர் முன்னாடி சிரிச்சு சந்தோஷப்பட்டு கை தட்டி சபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும்போது அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்னை அப்ரிஷியேட் பண்றாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இது. அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு ஷாட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாம. ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ. இது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங். அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து 7 அப்படின்னாங்க. மொத்த ஷூட்டிங்கே வந்து ஓகே. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஷூட் ரேப் அப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சார் வாட்ஸ்அப்பில். ஸோ அது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று, இல்லாட்டி அந்தந்த டைமில் நம்ம வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுவோம், இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம். பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோட ஃபோனில் இருந்து, எந்த ஃபோன் மாற்றினாலும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டர்ல தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார். பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட்க்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட். அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேற லெவல்ல இருந்தது, ஃபுல் கூஸ் பம்ஸாக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வைஜயேந்திரன் சார். சார் சச் அன் ஆனர். ஃபர்ஸ்ட் நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல, பட் அந்த டாபிக் நிறைய கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அதுக்கு ஃபேன், யாரெல்லாம் அதை விஷ் பண்ணியிருக்கா. நீங்க எவ்வளோ மேடைகளை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அண்ட் அவரை பெர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை. பட் நான் ரொம்ப ரசிச்சது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பார். பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஒரு சீனில் வந்து கிளிசரினே இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட்ல வந்து என்ன அறியாமலே நான் வந்து கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன். ஐ திங்க் அதுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும்.